எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கத்தாரில் கார் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ண போகிறோம். அதாவது எல்லாருக்குமே டே டு டே லைஃப்பில் நம்ம எவ்ரி மந்த் ஒரு யூசர் காரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது இந்தமாரி எஸ்சிவி, அதாவது ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா உங்களுக்கு அது ஒரு பிரச்சனைக்குரிய வெஹிக்கிளாக ஆகிடும். அதாவது யூசர் காரில் நான் இது 2006 மாடலு, நான் வாங்கி 8 வருஷம் ஆகுது. இந்த வண்டியை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற வயசு தான் 8 வருஷத்தில் அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டுமே ஒரு 2500 ரியால் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷனில் பாஸ் ஆகிறதுக்கு இன்சூரன்ஸ் 600 ரியால். அதை தவிர்த்து எவ்ரி 8 இயர்ஸ் ஒன்ஸு ஒரு 60,000 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டிச்சுன்னா இந்த டயரை நம்ம சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த பட்டன் இன்ஸ்பெக்ஷனில் இந்த பட்டன் லோ ஆகிடுச்சுன்னா இந்த பட்டனை பார்த்தோன்னே அவங்க சொல்லிவிடுவாங்க டயர் சேஞ்ச் பண்ணணுன்னு. அதேமாரி தான் சம்டைம் நான் 2 டயரு சைனா டயர் வாங்கி போட்டேன். அந்த டயரை தூக்கி பின்னாடி போட்டேன், புது டயரை. பழைய டயரை தூக்கி பின்னாடி போடுவேன். இந்தமாரி எது ஒஸ்ட்டாக இருக்கோ அதை அப்படியே மாற்றி போடுவேன். ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இப்போ நான் பேக் சைட் டயரை இப்போ மாற்ற போகிறேன். ஏன்னா இப்போ இன்ஸ்பெக்ஷன் ஆகஸ்ட்டில் என் வண்டிக்கு வந்துருச்சு. அதாவது இந்த ஹெட்லைட்டு டூம் மட்டும் வருஷம் ஓட இது அந்த ஷேடோ உங்களுக்கு பிரச்சனையாகிடும். இந்த ஷேடோவுக்கு நம்ம ஒன்று பாலிஷ் பண்ணோம், இல்லைனா அவங்க கோல்கேட் டூத் பேஸ்ட்டை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா சம்டைம் இது நல்ல ஒரு அதாவது கொஞ்ச நாள் பிரைட்டாக இருக்கும். ஆனால் இந்த லைட்டெல்லாம் நீங்களாக வாங்கி போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகும்போது இன்ஸ்பெக்ஷனில் இந்தமாரி லைட்டு சரியில்லை, இந்த டூமு டார்க்காக இருக்குது அப்படின்னா இதுவும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இது மட்டும் கிடையாது, பேட்ரி எவ்ரி 1 இயர்ஸ் ஒன்ஸு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா பேட்ரி எந்த பேட்டரியாக இருந்தாலும் மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரும். ஆனால் எனக்கு சம்டைம் 2 இயர்ஸ் வருது. உங்களுக்கு எத்தனை வருஷம் வருதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஹாட் டெம்பரேச்சரில் கார் மெயின்டெனன்ஸ் ரெகுலராக நீங்கள் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு யூசர் கார் வச்சுருக்கீங்கன்னா காலம்புரை எந்திரிச்சு ரேடியேட்டரில் வாட்டர் செக் பண்ணுறது ரெகுலராக ஒரு ஹேபிட்டாகவே வச்சுங்க. சம்டைம் நானே மறந்துடுவேன். நம்ம ஒரு அவசர வாழ்க்கையில் இருக்கிறதால சம்டைம் நான் ரேடியேட்டர் வாட்டரை செக் பண்ணாமல் போவேன். அதனால் என்ன ஆகும்னா உங்களோட இன்ஜினோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதால சம்டைம் மெயின் ரோட்லேயே கார் ஆஃப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓவர் ஹீட் ஆச்சுன்னா இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும், ரேடியேட்டர் பொங்கிடும். இந்த இஷ்யூஸ் வரதான் செய்யும் யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும். அடுத்தது யூஸ்டு காரில் மெயினான ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஸ்மோக் அதிகமாக தள்ளும். ஏன்னா 16 வருஷம் 20 வருஷம் ஆனோன்னே அந்த இன்ஜினோட லைஃப் ஸ்பேன் கம்மியாகிடும். அதோட டார்க்கி பவரும் கம்மியாகிடும். அதாவது இன்ஜினோட புஸ்டன் உள்ள ஒரு வளையம் மாரி இருக்கும், அதுக்குள்ளே இப்படி குதிச்சு எகுரும். அதுலேருந்து வர அந்த புஸ்டனோட ரிங்கில் ரிங்ஸு போயிடும். ப்ளஸ் அந்த ரிங்ஸில் கோடு விழுந்தால் கூட ஸ்மோக் அதாவது ஆயிலை பேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்ஜின் ஆயிலோட லெவல் கம்மியாக வர ஆரம்பிச்சிருது. அதனால் இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் லெவலில் ரெகுலராக செக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் லெவல் கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் அதை கரெக்டாக நோட்டிஃபை பண்ணணும். இன்னொன்று இந்த ஸ்மோக் எதனால் வருதுன்னா இதுக்கு ஸ்மோக் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கான ஆயில்ஸை நான் இப்போ உங்களுக்கு சஜெக்ஷன் பண்ணுறேன். அதேமாரி இங்கே பிரேக் ஆயில் இருக்கும். பிரேக் ஆயிலில் ரெகுலராக அந்த ஆயிலோட லெவலை செக் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்டேரிங் ஆயில். நிறைய பேர் இந்தமாரி வண்டி வாங்கும்போது ஸ்டேரிங் ஆயிலெலாம் பாருங்கள், இதில் ஸ்டேரிங் ஆயில் கம்மியாக இருக்குது. ஸ்டேரிங் ஆயிலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஆயில் லெவல் இப்போ கம்மியாக இருக்குது. இதுக்கு நான் என்னென்ன ஆயில்னு நான் இப்போ சஜெக்ஷன் பண்ண போகிறேன். இப்போ நான் ஸ்டேரிங் ஆயில் செக் பண்ணேன். இதேமாரி பிரேக் ஆயிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த பிரேக் ஆயில் இதேமாரி ஆயில் லெவலில் ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஜின் ஆயில் கம்மியாக இருக்கிறதால உங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃப் ஆகிறது மட்டும் இல்லை, இன்ஜினோட மேஜர் ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதேமாரி என்னென்னா டஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா நீங்கள் நிற்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஏன்னா சம்டைம் நீங்கள் 1 மந்த் ஒகேஷன் போவீங்க, அப்போ நிறுத்தி வச்சுட்டு போயிடுவீங்க. அப்போ டஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகும்போது இந்த த்ரோட்டலில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன். அதை கண்டினியூட்டியாக என்னோடய சேனலில் போய் பாருங்கள். த்ரோட்டலில் நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணணும். அதேமாரி ஆயில் மாற்றும் போது ஏர் ஃபில்ட்ரு, அதேமாரி ஆயில் ஃபில்ட்ரு எவ்ரி 5000 கிலோமீட்டருக்கு ஆயில் மாற்றினா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த மைண்ட் செட்டு வரும். கரெக்டான ஆயிலை நம்ம ஒரு குவாலிட்டியான ஆயில் மாற்றினா தான் கொஞ்சம் நாள் அந்த 5000 கிலோமீட்டர் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஓகே மக்களே, நம்ம இப்போ ஸ்டேரிங் ஆயில் ப்ளஸ் பிரேக் ஆயில் ஊற்ற போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கு கண்ட்ரோல், அதுக்கான ஆயிலும் ஊற்ற போகிறோம். எதுக்குன்னா ஸ்மோக் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணாலுமே அந்த ஆயில் லெவல் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்தமாரி குறையும் போது இன்ஜினோட
பேர்னிங் வந்து அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து எப்போ வேணாலும் கட் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக்கை நீங்கள் அதே கண்டினியூட்டிலே விட்டுட்டிங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஓவர் ஹீட் வந்து முதல்ல இது வந்து ரேடியேட்டரால் வரும். அதுக்கப்புறம் இன்ஜினோட என்ன தான் ஹை ஸ்பீடாக இருந்தாலுமே அதுக்கு வந்து கரெக்டான ஆயில் லெவலும் குறையாமல் இருக்கணும். ஆயில் பேர்னிங் கண்டிஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா ஸ்மோக் ட்ரீட்மெண்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகே மக்களே, வாங்க நம்ம ஆயிலை பார்ப்போம். மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லில் கூலண்ட் ஆயில். இது வந்து லாங் லைஃப் கூலண்ட் ஆயில். இந்த கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணும் போது உங்களோட ரேடியேட்டர் வந்து டெம்பரேச்சர் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கும். நார்மல் கூலண்ட் வாட்டர் வந்து அந்தளவுக்கு மெயின்டைன் ஆகாது. என்ன ரீசன்னா, நார்மல் கூலண்ட் வாட்டரில் குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. இந்தமாரி ரெட் கலர் கூலண்ட் வாட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதால இன்ஜினை வந்து அதே கூலிங் கண்டிஷனை லாங் லைஃப் வச்சுக்கும். ரேடியேட்டர் ஸ்பாயில் ஆகாது. இந்தமாரி நல்ல கூலண்ட் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் பார்த்துங்க, ஷெல் கூலண்டட் லாங் லைஃப்னு போட்டிருப்பாங்க 50 to 50. இந்தமாரி ஹெவி டியூட்டி எஸ்யூவி வெஹிக்கிளுக்கு இந்தமாரி கூலண்ட் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்மோக் ட்ரீட்மெண்ட், அதாவது எஸ்டிபின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஎஸில் ஒரு பிராண்டு. இது வந்து எக்ஸாக்ட் ஸ்மோக்கை வந்து லோயர் ஆயில் கன்சப்ஷன், அதாவது ஆயிலோட கன்சப்ஷன் அதிகமாக, அதாவது பேர்ன் ஆகிறத கம்மி பண்ணும். அந்தமாரி கம்மி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் ஸ்மோக் ட்ரீட்மெண்ட். இதை நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதால இன்ஜினோட ப்ரொடெக்ஷன் இது வந்து கொடுக்குது. இன்ஜின் நாய்ஸை கம்மி பண்ணுது. ஸ்மோக்கை வந்து அதிகமான ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. இதனால் இந்த இன்ஜின் வந்து சடனாக உங்களுக்கு வந்து இந்தமாரி பேர்னிங் ஆகிறதால உங்களுக்கு ஆயில் பேர்னிங் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஓல்டு வெஹிக்கிள். அதாவது ஒரு வெஹிக்கிள் 16 வருஷம் 20 வருஷம் ஓடுது. இது ஆல்ரெடி ஒரு 2,78,000 கிலோமீட்டர் வந்துருச்சு. இது இன்னும் 5 லட்சம் கிலோமீட்டர் கூட ஓடலாம். ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் இந்த இன்ஜின் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு. பழைய காரை சில பேர் வச்சுருப்பாங்க. சில கார்லாம் பார்த்திங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம்லாம் யூஸ்டு கார் யூஸ் பண்ணுவாங்க. அது காரணம் வந்து இந்தமாரி ஸ்மோக் ட்ரீட்மெண்ட் மூலமாக ஸ்மோக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க ஊற்றல. இந்த ஸ்மோக் ட்ரீட்மெண்ட் ஆயிலை நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி ஊற்ற போகிறோம். இன்ஜின் ஆயில் ஆல்ரெடி இருக்குது. பட் இது வந்து ஆயிலை ரிடியூஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மோக் ட்ரீட்மெண்ட் ஆயிலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதனால் நமக்கு வந்து ஸ்மோக்கை கண்ட்ரோல் பண்ணோம். வாங்க ஊற்றலாம். ஓவர் ஹீட்டாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணும் போதே நீங்களாம் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அதாவது ஒரு கிளாத்து வச்சுங்க. நான் கிளாத் இல்லாமல் நான் மட்டும் இப்படி யூஸ் பண்ணுறேன். இது வந்து புனலை கரெக்டாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மட்டும் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது அப்படியே ஓல்டு பண்ணிட்டு ஊற்றணும். ஏன்னா கீழேயும் ஊற்றாத அளவுக்கு. சம்டைம் நானே வந்து புனல் இல்லாமல் நான் வாட்டர் கேனை புனலாக மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் அந்தமாரிலாம் யூஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டாக ஸ்மோக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஆயிலெலாம் ரெகுலராக ஊற்றுங்க. உங்கள் வண்டி ஏதாவது 20 வருஷம் 30 வருஷம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ரெகுலராக பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் பழைய வண்டி உங்களுக்கு ரிப்பேர் வைக்காமல் நீங்கள் அட்லீஸ்ட் டே டு டே லைஃப்பில் நமக்கு வந்து வண்டிக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வண்டி மெயின்டெனன்ஸை நம்ம கம்மி பண்ண முடியும். அதாவது இதுக்கு ஒன்றும் மெக்கானிக்கல் நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து யூஸர் கார் வச்சுக்கணுன்னுலாம் கிடையாது. காரை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ், நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நான் கார் ஓட்டுறேன். ஆனால் எனக்கு வந்து பேசிக் நாலேஜ் எல்லாமே ஓரளவு. இன்ஜின் ஆயில் செக் பண்ணுவேன், ஆயில் ஃபில்டர் செக் பண்ணுவேன். ஒரு வண்டியை பார்த்தனாலே அது இன்ஜின் எப்படி இருக்குது, பாடி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கா, அதோட அதாவது நம்ம கையை விட்டு ஓட்டினா கூட இன்ஜின் வந்து அதாவது ஸ்டேரிங் வந்து அங்கேயும் இங்கேயும் மாறாமல் இருக்கணும். அதேமாரி இன்ஜினோட ஷேக் கண்டிஷனை வச்சே இன்ஜினோட கண்டிஷனே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம். இந்தமாரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு மெக்கானிக் சொன்னார், இன்ஜின் வந்து ஒரு காயின் வச்சா கூட அந்த காயின் கீழே விழுவக்கூடாது, அந்தளவுக்கு இன்ஜின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இன்ஜின்லாம் இதெல்லாம் வந்து ஜப்பான் இன்ஜினு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் வருதுன்னா மிட்விசி மட்டும்தான் வரும். சில வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் கிலோமீட்டர் ஓடினாலே அதுக்கப்புறம் அதாவது இன்ஜினோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது இன்ஜினே வந்து அந்தளவுக்கு தாங்காதுன்னு சொல்ல முடியும். ஆனால் டொயோட்டோ மட்டும்தாங்க ஒரு 5 to 10 lakhs ஓடினா கூட டொயோட்டோ வெஹிக்கிள் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஓகே, மிட்விசி நிசான்லாம் வந்து ஓரளவு நம்ம கல்ஃப் கண்ட்ரியில் பார்க்கும்போது பழைய வெஹிக்கிள்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் எந்த இஷ்யூவும் இல்லாமல் ஸ்மோக்லாம் வராமல் இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்கிற வண்டிலாம் நிறையாவே இருக்குது.
இந்தமாரி உங்களுக்கு யாராவது கல்ஃப் கண்ட்ரியில் யூசர் கார் வாங்கணும், நல்ல மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணணும், எவ்ரி மந்த் என்னென்ன பண்ணணும், எதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னமாரி டவுட்ஸ் இருக்குது, யூசர் கார் எப்படி கத்தாரில் வாங்கலாம், அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பாருங்கள், ஆயில் ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. அப்பயுமே இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதால நிறையாவே வருது. நான் வந்து ரொம்ப லிக்விடாக இருக்குன்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஓகே, வண்டி வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேரிங் பாக்ஸ் மாற்றிருப்பேன். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து கூலண்ட்டு வந்து அதோட கூலண்ட் வாட்டர் போயிட்டு வரும். அது பின்னாடி ஒரு பைப் ஒன்று இருக்கும் அடியில். அந்த பைப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெசர்ட் ரைடு போகும்போதெல்லாம் கீழே அந்த கடல் தண்ணி பட்டு அது வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. அது திருப்பிடிச்சி ப்ரோக் ஆனதெல்லாம் அந்த பைப்பு ஒன்று ரெகுலராக போகும். இதெல்லாம் வந்து இந்த காரோட மெயின்டெனன்ஸ் ரெகுலராக வர்றது. இந்த ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது காரணம் ஸ்டேரிங் பாக்ஸ்லேருந்து ஆயில் லீக்கேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்க்ராப்லேருந்து எடுத்து ஸ்டேரிங் பாக்ஸ் மாற்றினோன்னா ஆயில் லீக்கேஜ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு. ஆனால் நம்ம ரெகுலராக பார்க்கலன்னா ஸ்டேரிங் வந்து ஸ்மூத்தாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன்னா இந்தமாரி எஸ்யூவிலாம் ஒரு சின்ன ஏரியாவில் நம்ம திருப்பும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போ வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக எனக்கு ஸ்டேரிங் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாரி இருந்தது. அப்போயே நினச்சேன், இங்கே பாருங்கள் அப்படியே வந்து ஆயில் லெவல் கம்மியாக இருக்குது. இதை இப்படியே விட்டோம்னா ஆயில் ஊற்றாமல் அது வந்து திரும்ப ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ ஆயில் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டேரிங் ஆயில், ஃப்ளூயிட் ஆயில்னு பேர். சில ஆயில்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்டேரிங் பாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது, இல்லைன்னா அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. இந்தமாரி பிரச்சனையெல்லாம் வருது. கொஞ்சம் காஸ்ட்லியான ஆயிலாக வாங்கி ஊற்றுனா மட்டும்தான் இந்த ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இது வந்து ஃப்ளூயிடுங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் டொயோட்டோ ஆயில் ஒரு வாட்டி ஊற்றுனேன். ஆனால் டொயோட்டோ ஆயில் ஊற்றின பிறகு என் ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. ஸ்டேரிங்லாம் திருப்பும் போது நம்ம வண்டியா அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்தமாரி நல்ல ஒரு குவாலிட்டி ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட்டு ஸ்டேரிங் பாக்ஸு ஸ்பாயில் ஆகாது. இதே வந்து 10 ரியாலுக்குலாம் ஆயில் கிடைக்கிது, அதெல்லாம் வாங்கி ஊற்றுனா அந்த ஸ்டேரிங் பாக்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம அந்தமாரி நீங்கள் கம்மியான செலவில் உள்ள ஆயிலை ஊற்றி ஸ்டேரிங் பாக்ஸ் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா பெரிய செலவு வச்சிடும். ஏன்னா ஸ்டேரிங் பாக்ஸோட இங்கே வந்து யூஸ்டு ஸ்க்ராப்பில் எடுத்தாலே 1500-2000 ரியால் ஆகுது ஸ்டேரிங் பாக்ஸு. அப்போது உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் பாக்ஸை சேவ் பண்ணுறதே இந்த ஆயில் தான். ஏன்னா அந்த லுப்ரிகேஷன் சரியாக இல்லைன்னா ஸ்டேரிங் வந்து அவ்வளோ நம்மளால் வந்து ஸ்மூத்தாக வந்து நம்மளால் ஸ்டேரிங்கை லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒடிக்கவே முடியாது. அதுக்காக இந்தமாரி ஃப்ளூயிட் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லாங் லைஃப் வரும் ஸ்டேரிங் பாக்ஸு. அதேமாரி ஸ்டேரிங்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதால ஆயிலோட எக்ஸ்பென்ஸை கண்டிப்பாக பார்க்காதீங்க. அடுத்தது பிரேக் ஆயில். பிரேக் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் இந்த டிஸ்க் பிரேக்கு, ட்ரம் பிரேக்கு, ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம், இதுக்கான ஆயில்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஆயிலாக பார்த்து ஊற்றணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம பிரேக் பிடிச்சா தான் வண்டி நிற்கும். அப்போ நம்ம உயிரை காப்பாற்றுறதே இந்த பிரேக்கு தான். அந்த பிரேக்கில் நம்ம விளையாண்டக்கூடாது. ரொம்ப லோ காஸ்ட் ஆயிலும் ஊற்றாதீங்க. இதேமாரி ஃப்ளூயிட் ஆயில், அதாவது ஃப்ளூயிட் ஆயிலை பொறுத்த வரையும் லுப்ரிகேஷன் அதிகமாக பண்ணுறதால உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு ஹார்ட்வேரை வந்து டேமேஜ் பண்ணாது. இப்போ எஸ்யூவி வச்சுருந்தா பாருங்கள் இவ்வளோ ஆயில் ஊற்ற வேண்டியதாக இருக்குன்னு. இதே வந்து சீடன் கார் வச்சுருந்தா உங்களுக்கு இவ்வளோ ஆயில் ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா சீடன் காரில் எனக்கு தெரிஞ்சு எல்லா கார்லேயுமே இந்தமாரி ஆயில் சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், சீடன் காரில் இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றுறீங்களா இல்லைன்னா. ஆனால் எஸ்யூவியில் பாருங்கள் இவ்வளோ ஆயில் ஊற்ற வேண்டியதாக இருக்குது. ஓகே மக்களே, கார் மெயின்டெனன்ஸ்லாம் வந்து ரெகுலராக பண்ணால் தான் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து கார் எதுவும் ப்ராப்ளமே கொடுக்காது. நீங்கள் என்னென்ன கார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க? கத்தாரில் உங்களுக்கு ஏதாவது கார் மெயின்டெனன்ஸை பற்றி எந்த கேரேஜ் போனால் த்ரெஸ்டடாக ரிப்பேர் பண்ணுறாங்க, ஆனால் அது எந்த கேரேஜ் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் காரில் என்னென்ன ரிப்பேர் இருக்குங்கிறத நீங்களே ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. காரோட நாலேஜை நம்ம தான் வளர்த்துக்கணும். இப்போ போய் என்னை ஒரு யூசர் கார் வாங்க சொன்னீங்கன்னா கரெக்டாக பார்த்து வாங்குவேன். ஏன்னா இது வரைக்கும் 4 யூசர் கார் நான் மாற்றிருக்கேன். கல்ஃப் கண்ட்ரியில் எப்படி காரை பார்த்து வாங்கணும், காரோட இன்ஜின் லைஃப் எப்படி இருக்குது, அதோட எந்த வருஷம் இந்த காருக்கு வந்து நம்ம வந்து டெஸ்டிங்னு இங்கே தனியாக இருக்குது, ஜெர்மன் டெஸ்டிங்னு இருக்குது. அங்கே கொண்டு போனாலே நம்ம பாடியில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கா, என்னென்ன மேஜர் ஆக்சிடென்ட், மைனர் ஆக்சிடென்ட் எல்லாமே இன்ஜினோட சேஸ் நம்பர் போட்டாலே இங்கே கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நம்மளை ஏமாத்துறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. பழைய கார் வாங்கும்போது நம்ம தான் கவனமாக வாங்கணும். இப்போ நம்ம என்னென்ன ஆயில் ஊற்றிருக்கோம் பாருங்கள். ஃப்ளூயிட் ஆயிலில் ஸ்டேரிங் ஆயில் ஊற்றிருக்கோம், பிரேக் ஆயில் ஊற்றிருக்கோம். அடுத்தது ஸ்மோக் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இன்ஜினில் ஊற்றியாச்சு.
கூலண்ட்டு இப்போ பண்ணல, ஏன்னா கூலண்ட் ஆல்ரெடி நான் ஏற்கனவே கூலண்ட் ஆயில் ஊற்றிட்டேன். ரெகுலராக கூலண்ட் ஆயில் மெயின்டைன் பண்ணுங்கள். அதேமாரி ஏசி பைப்பெல்லாம் வந்து வெயிலில் நிறுத்துனீங்கன்னா இப்போ டேமேஜ் ஆகும். நீங்கள் ஊருக்கு போகும்போது ரெகுலராக வந்து இந்தமாரி ஒரு ட்ரீ பக்கத்துலேயோ எங்காவது ஒரு பக்கத்தில் நிறுத்திட்டு கரெக்டாக வந்து யார்கிட்டையாவது கீயை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போக சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் அதுதான் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பேட்ரி டவுன் ஆகி திரும்ப கேரேஜுக்கு அலைஞ்சி அது ஒரு மாதம் ஓடாதால என்னென்ன இஷ்யூ வருமோ. ஆனால் பெட்ரோல் காரை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூவும் வராது. கீயை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இந்தமாரி இஷ்யூஸ் வராது. ஓகே மக்களே, இந்தமாரி நிறைய யூசர் காரை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.